சார், உங்களோட 24 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரமாச்சும் இவங்க கூட இருக்கிற மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கோங்க சார். அந்த அரை மணி நேரம் மீதி இருக்கிற 23 மணி நேரத்தையும் உங்களையும் சந்தோஷமாக்கிடும், இவங்களையும் சந்தோஷமாக்கிடும். சார், நான் அட்வைஸ் பண்றேன்லாம் நினைச்சுக்காதீங்க, என் அனுபவத்துல சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஏன் ஆதிர, இதுல தப்பா எடுத்துக்க ஒண்ணும் இல்ல ஆதிர. நீ சொன்னாலும் சொன்ன, சரியாதான் சொன்ன. ஏனுங்க இப்பயாச்சும் உங்களுக்கு விளங்குச்சா? ஆதிர, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஃபேமிலிக்காகன்னு சொல்லிக்கிட்டு ஃபேமிலியை விட்டு தூரமா விலகி ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். அதை நீ எனக்கு புரிய வச்சுட்ட. ஆனா ஒண்ணு, எனக்கு நீ அட்வைஸ் பண்ண மாதிரி இவளுக்கும் அட்வைஸ் பண்ணு. அக்கா என்ன சார் பண்ணாங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? அதானே. என்ன அதானே? நீயே நியாயத்தை சொல்லு ஆதிர. பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கணும்னா கூட தனியா போக மாட்டேங்கிறா, எல்லாத்துக்கும் நான் வரணும்னு சொல்றா. வீட்டை விட்டு வெளியில போகணும்னா கூட ஏன் துணை தேவைப்படுது இவளுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொன்னா கேட்காம அழுகுறாமா? நீயே சொல்லுமா, ஒரு பொண்ணு இப்படி இருக்கிறது நல்லதா? நீ எல்லாம் இல்ல, லோட் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வீடுன்னு பார்க்காம ஆபீஸ்னு பார்க்காம ஒவ்வொரு இடமா கொண்டு போய் வாட்டர் கேன் போட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்க. உன் அளவுக்கு இல்லனா கூட கொஞ்சமாவது தைரியமாவும் தன்னம்பிக்கையாவும் இருக்க வேண்டாமா? நீயே சொல்லு ஆதிர. நீ சொல்லி கொஞ்சம் அவளுக்கு புரிய வை. பாத்தி ஆதிர, என் புருஷன் என் மேல என்னென்ன புகார் சொல்றாருன்னு. நீங்க கவலைப்படாதீங்கக்கா, இனிமே நான் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் உங்களையும் பாப்பாவையும் வெளியில கூட்டு போறேன். என் கூட நீங்க ஒரு 4 இடத்துக்கு வந்தீங்கன்னா தானாவே உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்துரும். அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையும் சாதாரணமா சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. சார், அக்காவும் பாப்பாவும் ஏன் பொறுப்பு, நான் அவங்கள பாத்துக்கிறேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் கிளம்புறேமா? செல்லக்குட்டி, டாடி ஆபீஸ் போறேன். வரும்போது உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? நீங்க 2 செல் வச்சிருக்கீங்கல்ல, எனக்கும் ஒரு செல் வாங்கிட்டு வரீங்களா? வாங்கி தரேன்டி தங்கம். பை பை, see you. வரமா ஆதிரா, வரமா? சரிங்க சார். சரி, வரமா? மாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏன் ஆதிர, என்னையும் பாப்பாவையும் வெளியில கூட்டிட்டு போறேன்னு என் புருஷன் கிட்ட சொன்னியே, அது நெசந்தானா? ஐயோ, நிஜமா தாங்க சொல்றேன். உங்களுக்கு எப்ப வெளியே போகணும்னு தோணுதோ எனக்கு போன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரியா? சரியா? சரி, அப்ப நான் வரேன்க்கா. சரி பாப்பா, பாய். வரேன். இந்தாங்க சார், ஒரு கேனுங்க சார். அப்படியா? இந்தாங்க சார். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ரோகிணி, எம்டி கேன்லாம் இறக்குமா? அம்மா, இந்தம்மா இன்னைக்கு கலெக்ஷன் காசு. சரிங்க மாமா. ஏமா, வாட்டர் கேன் லோடு அண்ணாச்சிக்கு சொல்லிட்டியாமா? சொல்லிட்டேன் மாமா, லோடு வந்துரும். சரிம்மா. அம்மா, இப்ப தானம்மா வந்த, கொஞ்ச நேரம் உட்காருமா, வாமா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா. என்ன நீ, அண்ணன் டென்ஷனா வருது, ஏதாச்சும் பிரச்சனையா? தெரியலையே ரோஹிணி. ஆதிரே, அந்த ஏற்காடு ஏசிங்க வந்தானா? உன்னை மிரட்டிட்டு போனானா? ஆமாங்க. இதை யார் உங்களுக்கு சொன்னா? நான் தான் பிரபுக்கு போன் பண்ணி சொன்னம்மா. அந்த ஆள் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டான் போல இருக்கு ஆதிரே. அந்த ஆள் என்ன கடவுளாங்க? அவர் நினைச்சா நம்மள நிம்மதியா வாழ விடாம பண்ணிருவாரா? நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. பையனை ஒழுங்கா வளர்க்காம பொறுக்கிய வளர்த்து விட்டுட்டு இப்ப என் பையன்தான் என் உயிர் என் உலகம்னு பெருசா சொல்லிக்கிட்டு நம்மள பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவரால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுங்க.
நம்ம கிட்ட உண்மையும் நேர்மையும் நியாயமும் இருக்கிறப்ப நாம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவரோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இல்ல ஆதிர, நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. நம்ம என்னதான் உண்மையா நேர்மையா நியாயமா இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்க நம்மள ஏதாவது பொய் கேஸ்ல உள்ள தள்ளி டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்ம அந்த ஆள் விஷயத்துல அலட்சியமா இருக்க கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்க, பாத்துக்கலாம், விடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? ஏசி இங்க வந்து மிரட்டின மாதிரி தேவா ஆபீஸுக்கு வந்து மிரட்டிட்டு போனான். தேவா என்ன மிரட்டினா? ரோஹிணியை தேவா தான் கடத்தினான்னு நீ அவனை அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போனேல, அந்த கோவத்துல அவன் என் ஆபீஸ்க்கு வந்து நான் பண்ணாத தப்புக்கு உன் பொண்டாட்டி நான் அடிச்சு அவமானப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வச்சால, அதுக்கு தண்டனையா நான் உன் தங்கச்சியை நிஜமாவே கடத்திட்டு கொண்டு போய் வைக்க போறேன்னு எல்லாரும் முன்னாடி என்ன மிரட்டினான். நான் டென்ஷன்ல அவனை அடிக்க போயிட்டேன். சாமி தான் என்ன அடிக்க விடாம தடுத்துட்டான். ஆதிர, நம்ம யார் ஒம்புக்கும் போறது இல்ல, யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்றது இல்ல. ஆனா ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மளை தேடி தேடி வருது. நாம நம்மளோட கனவு வீட்டை கட்டுறதுக்கு பணம் சேர்க்கறதை தவிர வேற எந்த சிந்தனையுமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க யாருமே நம்மள விட மாட்டாங்க போல இருக்கு. ஒரு பக்கம் ஏசி மிரட்டிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் அந்த தேவா மிரட்டிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நம்ம எப்படி நிம்மதியா சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை வாழ போறோம்? சொல்ல ஆதிர. ஐயோ ஏங்க, நம்ம கனவு வீட்டை கட்டுறதுக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, வாட்டர் கேன் கடையில வந்த லாபம் 1000 ரூபாய். 1000 ரூபாயா? ஏன் ஆதிர, ஒரு நாளைக்கு 5-6 லோடு கேன் எடுத்துட்டு போற, 1000 ரூபா தான் லாபம் வந்துச்சா? ஆமாங்க, இப்பதானே கடையை ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேதான் கஸ்டமர்ஸ் அதிகமாவாங்க, நமக்கும் லாபம் அதிகமா கிடைக்கும். நான் உங்க கனவு வீட்டுக்கு இதுல வர லாபம் எல்லாத்தையுமே கொடுத்துருவேங்க. என்ன சந்தேகப்படாதீங்க. சச்சா, நான் உன்னை சந்தேகம் போடுவேனா? அதெல்லாம் இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம். ஏன் மாமா, உங்க புள்ள சந்தோஷமா இருக்கிறதுக்கும் பணம் தான் காரணமா இருக்கு, டென்ஷனா இருக்கிறதுக்கும் பணம் தான் காரணமா இருக்கு. எது அவருக்கு காயத்தை கொடுக்குதோ அதுவே அவருக்கு மருந்தாவும் இருக்குல்ல. அம்மா நீ சிரிக்கிறம்மா, ஆனா எனக்கு தான் ஒண்ணுமே புரியல. இவனை நீ எப்படிமா சமாளிக்க போற? உங்க புள்ள மட்டும் இல்ல மாமா, எனக்கு சமாளிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. 1 by 1 எல்லாம் லைன் கட்டி நிக்குது. அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னு சத்தியமா தெரியல மாமா. நாளைக்கு நாம 2 லட்சம் ரெடி பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குதே. கடவுளே, என்ன நீ காப்பாத்த மாட்டியா? என்ன நீ? இல்ல ரோஹிணி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். மாமா, உங்க புள்ள கேட்டா நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்கேன், சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லுங்க மாமா. சரிம்மா.